வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். இது சாப்டர் 2னுடைய 2வது காணொலி. இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் யார், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க இப்போ நோட்ஸை பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேஜர் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ முதல்ல அதில் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம். பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் முதன்முறையாக நேரடியாக இன்வெஸ்டர்ஸ்டேருந்து மூலதனத்தை திரட்டக்கூடிய ஒரு இடம் தான் பிரைமரி மார்க்கெட். ஸோ இப்போ ஒரு நிறுவனம் பொதுமக்கள்கிட்ட இருந்து பங்குகள் வெளியிட்டு நிதி திரட்டலாம், இல்லை அதே போல் டெட் மார்க்கெட்டில் கடன் பத்திரங்கள் வெளியிட்டு நிதி திரட்டலாம். இது மாதிரி நேரடியாக இன்வெஸ்டர்ஸ்டேருந்து கம்பெனிக்கு பணம் திரட்டக்கூடிய ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய இடம் தான் பிரைமரி மார்க்கெட். ஸோ அதில் பப்ளிக் இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு அந்த பங்குகளை இஷ்யூ பண்ணுறது தான் பப்ளிக் இஷ்யூ. அதில் நமக்கு அதிகமாக தெரிஞ்ச ஒரு வார்த்தை இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறது அந்த பப்ளிக் இஷ்யூங்கிறது முதன்முறையாக நடக்கும்போது அதுக்கு பேர் ஐபிஓ. அதுக்கப்புறமா செய்யக்கூடியது வந்து எஃபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓவுக்கு நிறையா கட்டுப்பாடுகள் இருக்கு செபி. இப்போ எந்த மாதிரியான நிறுவனங்கள் அதுக்கு தகுதி பெறும் அப்படிங்கிறது வந்து அதோட நெட்வொர்த் பேஸ் பண்ணியும், அதே மாதிரி அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணியும் நிறைய வரையறைகளை வச்சிருக்கு. இது வந்து ஒரு மெயின் போர்டு ஐபிஓக்கான வரையறைகள். எஸ்எம்இ ஐபிஓக்கான வரையறைகள்ங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் தளர்வாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் யார் யார் அதில் முதலீடு செய்யலாம், எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளும் இருக்கு. ஸோ இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு குறைஞ்சது 35 விழுக்காடாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதே போல குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு 50%க்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டர்ங்கிறவங்க யாரு அப்படின்னா 10 கோடியோ அதுக்கு மேலேயோ முதலீடு செய்யக்கூடியவங்க தான் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அவங்களில், ஸோ அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம், அவங்களுக்கு வரக்கூடியதில் 60%க்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கான கட்டுப்பாடு. ஸோ இது போல் பல கட்டுப்பாடுகளை செபி வச்சு இதை ரெகுலேட் பண்ணுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறது ஏற்கனவே இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதியை திரட்டின ஒரு நிறுவனம் அதுக்கப்புறமா மறுபடியும் நிதியை திரட்டுறதுக்காக வர்றது தான் எஃபிஓ. இந்த ஐபிஓ எஃபிஓ இது ரெண்டுலேயுமே 2 விதமாக முதலீடுகள் திரட்டப்படலாம். அதாவது ஒன்று வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக புது பங்குகள் வெளியிடப்படும். அதன் மூலமாக திரட்டப்படுகிற நிதிங்கிறது நிறுவனத்துக்குள்ளே போகும். அந்த நிறுவனம் தன்னோட வளர்ச்சிக்காக அதை முதலீடு செய்யும். இது ஃப்ரெஷ் இஷ்யூ. இதே இதில் இன்னொரு வகை இருக்கு, அது வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய தொடங்கி நடத்தின ப்ரொமோட்டர்ஸ் அவங்களா இருக்கலாம், இல்லை அந்த நிறுவனத்தில் இதுக்கு முன்னாடியே முதலீடு செய்த ஏர்லி இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம். இவங்க தங்களோட பங்கை முழுமையோ இல்லை ஒரு பகுதியோ விற்று, இந்த முதலீட்டின் மூலமா விற்று அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அது வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இப்போ எந்த ஒரு ஐபிஓவும் எஃபிஓவும் முழுமையாக ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் இருக்கலாம், முழுமையாக ஆஃபர் ஃபார் சேலாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டோட கலவையாகவும் இருக்க முடியும். சரிங்களா? சரி, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பப்ளிக்கு இஷ்யூ பண்றதுக்கு போல ஒரு செப்பரேட் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு அதிக அளவிலான ஷேர்ஸை இவங்க கொடுக்கறது, அதுதான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் வந்து இது பொதுவாக வந்து பப்ளிக் இஷ்யூவோட விலை குறைவாகவே அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பங்கு வெளியிடுற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க வெளியிடுறது முழுக்க சப்ஸ்கிரைப் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்லாம் இருக்கும்போது முன்னாடியே வந்து கொஞ்சம் குறைவான விலையில பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டோட ஒரு வகை தான். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு கொடுக்கக்கூடியது. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அவங்க வந்து அவங்களுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்படி குவாலிஃபை ஆகக்கூடியவங்க செபியினுடைய நெறிமுறைகளின்படி அந்த QIB அப்படின்னு குவாலிஃபை ஆகக்கூடியவங்களுக்கு பண்ணக்கூடிய பிரைவேட் பிளேஸ்மெண்ட் தான் QIP அப்படிங்கிறது.
ஸோ ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படிங்கிற மாதிரியான இதுகள் பண்ணக்கூடியதுதான் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ. ஸோ இது போக சில பொதுவான இந்த இஷ்யூஸ்ல ஷேர் இஷ்யூ பண்றதுல சில தனிப்பட்ட சில வகைகளை பார்ப்போம். ரைட்ஸ் அண்ட் போனஸ் இஷ்யூ. இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பங்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை பங்குகள். இந்த ரைட்ஸ் அவரை ஒரு கட் ஆஃப் டேட் படி அந்த பங்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படும். அந்த உரிமை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பங்கு வச்சிருக்கீங்களா, ஏதோ ஒரு ரேஷியோ அவங்க கொடுப்பாங்க. 1:1 அப்படின்னா ஒரு பங்கு வச்சிருக்கவர் ஒரு பங்கு வாங்கலாம், இல்ல 3 பங்கு வச்சிருக்கவர் ஒரு பங்கு. அந்த உரிமை எப்படி கொடுக்கப்படும்னா, ஒரு குறிப்பிட்ட விலையில, பெரும்பாலும் சந்தை விலையை விட குறைவான விலைக்கு வாங்கிக்கிறதுக்கான உரிமையை கொடுப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் தேதிப்படி பங்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த உரிமை கொடுக்கப்படும். ஒண்ணு அவர் அந்த உரிமையை பயன்படுத்தலாம், இல்ல அப்படின்னா அந்த உரிமையை வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஃபார் அ காஸ்ட். ஒரு பணத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு அந்த உரிமையை வேற ஒருத்தர் கொடுக்கலாம். ஏன் அந்த உரிமையை வேற ஒருத்தர் வாங்க போறாரு அப்படின்னா, சந்தை விலையோட குறைவான விலையில அவருக்கு பங்குகள் கிடைக்கும். இல்ல அப்படின்னா சும்மா விட்டுட்டாருன்னா அந்த உரிமை யாருக்கும் இல்லாம லேப்ஸ் ஆயிடும். சரி, இதுதான் இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறதோட விளக்கம். போனஸ் இஷ்யூங்கிறது என்ன? போனஸ் இஷ்யூங்கிறது என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து தனக்கு வருமான சர்ப்ளஸா இருக்கு, அதாவது லாபம் இருக்கு, அந்த லாபம் வந்து சர்ப்ளஸ், அதாவது முதலீட்டுக்கு போக, முதலீடு பண்றதுக்கு எனக்கு வழி இல்லை, முதலீடு போக எனக்கு சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அது ரீடைன்டு ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு வகை கீழே இருக்கும். அந்த ரீடைன்டு ஏர்னிங் என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ் வந்து டிவிடெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க. டிவிடெண்டா பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்டா பணமா கொடுக்கறதுக்கு பதிலாக பங்கா கொடுக்கறது தான் போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல அவங்க கொடுப்பாங்க. அதாவது 1:1 அப்படின்னு இருக்கலாம், 3:1, 2:1 அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோல கொடுப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் டேட்ல பங்குகளை வச்சிருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு அந்த போனஸ் இஷ்யூ கிடைக்கும். ஸோ அப்போ என்ன போனஸ் இஷ்யூ நடக்கும்போது என்ன ஆகும், அந்த ரீடைன்டு ஏர்னிங் அப்படிங்கிறது அந்த புக்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ரீடைன்டு ஏர்னிங்ல இருந்து ஷேர் கேபிட்டலா மாறிக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஷேர் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிவிடெண்டா நீங்க பணமா கொடுக்கறதுக்கு பதிலாக ஷேரா கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆன்ஷோர் அண்ட் ஆஃப்ஷோர் ஆஃபரிங். இப்போ ஒரு நிறுவனம் தன்னோட சொந்த நாட்டில் டொமஸ்டிக் மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணாக்க அது வந்து ஆன்ஷோர் ஆஃபரிங். வெளிநாடுகளில் போய் முதலீட்டு திரட்டினா அது ஆஃப்ஷோர் ஆஃபரிங். ஸோ இது இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ரொமோட்டரோ இல்லை ஏர்லியர் இன்வெஸ்டரோ அவங்க வந்து ஷேர் இஷ்யூ அவங்களோட பங்குகளை விற்று பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஆஃபர் ஃபார் சேல். ஸ்வெட் ஈக்விட்டி அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தில் முக்கியமான சில கீ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, முக்கியமான மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு டெக்னோக்ராட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்க போறாங்க. ஆனாலும் அந்த சம்பளம் மட்டுமே அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு போதுமானதா இருக்குமா? இந்த நிறுவனத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா அவங்க இன்னும் கூட மனசு வச்சு வேலை செய்வாங்க இல்லையா? இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியினால எனக்கும் பலன் இருக்கு அப்படிங்கும் போது. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் ஸ்வெட் ஈக்விட்டி. இந்த ஸ்வெட் ஈக்விட்டி வந்து ரொம்ப குறைவான பணத்துக்கு கொடுக்கலாம், இல்லை பணமே இல்லாமலும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்வெட் ஈக்விட்டி. இந்த ஸ்வெட் ஈக்விட்டி மாதிரியே உள்ள ஒன்று தான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் ஸ்வெட் ஈக்விட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, இதுவும் அடிப்படையில் ஒன்று தான், இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இது வந்து உடனடியாக கிடைக்காது. இதை வந்து ஒரு லேட்டர் ஒரு வெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த வெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் தான் அது அவங்களுக்கு உரிமையாகும். அதுவும் வந்து இதை வாங்கிக்கிறதுக்கான உரிமை தானே ஒழிய இதை வாங்குறது வாங்காதது அவங்களோட விருப்பம். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த 3 வருஷம் தான் வெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இத்தனை பங்குகள் வாங்கியிருக்கான், இந்த விலைக்கு வாங்கிக்கிறதுக்கான உரிமைகளை தர்றோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ அப்போ 3 வருஷம் கழிச்சு தான் அந்த வெஸ்டிங் பீரியட் முடிஞ்ச பிறகுதான் அந்த எக்ஸசைஸ் டேட் அப்படிங்கிறது வரும். அந்த எக்ஸசைஸ் டேட்டுக்கு அவர் அந்த எக்ஸசைஸ் பிரைஸுக்கு அவர் வாங்கிக்க முடியும். அது குறைவான ஒரு விலையை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்பதான் அவருக்கு பலன் இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப குறைவான ஒரு விலைக்கு அவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது அவருக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து எம்ப்ளாயியை மோட்டிவேட் பண்ணி ரீடைன் பண்றதுக்கான ஒரு டூல் அப்படின்னு நிறுவனங்கள் பார்க்கலாம். செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன? பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது நிறுவனம் நேரடியாக இன்வெஸ்டர்ஸ்லேருந்து முதலீடு திரட்டக்கூடிய ஒரு இடம் தான் பிரைமரி மார்க்கெட். அப்போ செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் தங்களோட முதலீடுகளை, தங்களோட செக்யூரிட்டிஸை வேற ஒருத்தங்கள்ட்ட விற்கக்கூடிய இடம் தான் செகண்டரி மார்க்கெட். அப்போ புதுசாக வர்ற ஒருத்தர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க முடியும்.
இது என்னன்னா இப்போ அடிப்படையில் ஒரு செக்யூரிட்டிஸை வச்சிருக்கக்கூடியவருக்கு லிக்விடிட்டிக்கான ஆப்ஷனை கொடுக்குது. ஸோ ஒரு நிறுவனத்துக்குள்ள பங்குதாரராக சேர்ற ஒருத்தர் எனக்கு நாளைக்கு எனக்கு அந்த நிறுவனத்தில் தொடர்றதுக்கு விருப்பம் இல்லைனாலோ இல்லை எனக்கு பண தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாலோ அங்கிருந்து அவர் வேற ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்துட்டு கைமாத்திட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்ப முடியும். ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி மார்க்கெட் இருக்கிறதுனால தான் பிரைமரி மார்க்கெட் இயங்குது. இப்ப நான் வந்து என்னைக்குனாலும் வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கிறதுனால தான், செகண்டரி மார்க்கெட் ஆக்டிவா இருக்கிறதுனால தான் மக்கள் பிரைமரி மார்க்கெட்ல போய் பணம் போடவே செய்யறாங்க. அதனால இந்த செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த செகண்டரி மார்க்கெட்ல 2 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட், இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நேரடியாக பையரும் செல்லரும் நேருக்கு நேர் பார்த்து அவங்க ஒரு விலையை பேசி முடிவு பண்ணி அந்த செக்யூரிட்டியை கைமாத்திக்கிறது தான் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். இது வந்து சில செக்யூரிட்டிஸ் அதிகமாக ட்ரேட் ஆகாத, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகாத சில செக்யூரிட்டிஸ் இப்படி தான் ஆக முடியும். அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் இப்படி தான் டிரான்சாக்ட் பண்ண முடியும். பட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல நம்ம போய் வாங்குறது, ஒரு செக்யூரிட்டியை வாங்குறதோ விற்கிறதோ பொதுவாக பரவலாக நடக்கக்கூடியது எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதில் பல செல்லர்ஸ் இருக்கிறாங்க, பல பையர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடத்துறாங்க. இதில் எக்ஸ்சேஞ்ச் பொறுப்பெடுத்துக்குது. எக்ஸ்சேஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, ட்ரேடர்ஸு, எக்ஸ்சேஞ்ச், கிளியரிங் கார்பரேஷன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்மூத்தா இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறத உறுதி செய்யறாங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதுல ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட நம்ம டெக்னிக்கல் மீனிங் பார்த்துடலாம். ஸோ விற்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் நடுவுல என்ன எண்ணிக்கையில நான் விற்கிறேன், என்ன விலையில விற்கிறேன் அப்படிங்கிறதும், இவர் வாங்குறவர் என்ன விலைக்கு வாங்குறேன், என்ன எண்ணிக்கையில வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றது தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஒரு விலை பேசி முடிச்சுக்கிறாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் டெக்னிக்கலா ட்ரேடிங் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓடிசி கவுண்டர்ல, ஓடிசி மார்க்கெட்ல வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னாக்கா, பையரும் செல்லரும் நேரடியாக பேசிக்க போறாங்க. பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நடக்க போகுதுன்னா, இது எலக்ட்ரானிக்கா மேட்ச் ஆக போகுது. ஒருத்தர் பை ஆர்டர் போட போறாரு, ஒருத்தர் செல் ஆர்டர் போட போறாரு. இது 2 எலக்ட்ரானிக்கா மேட்ச் ஆகும். ஸோ அப்படி அதனாலதான் ரொம்ப வேகமா நிறைய டிரான்சாக்ஷன்ஸை அவங்களால பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ட்ரேடிங்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் தான் உருவாயிருக்கு. ஸோ நான் இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன், இந்த விலைக்கு நான் வித்துடுறேன் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் உருவாக்கியிருக்கு. இதை செயல்படுத்துறது தான் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. செயல்படுத்துறதுன்னா என்ன, விற்கிறவர்கிட்ட இருந்து முதல்ல அந்த செக்யூரிட்டியை வாங்கணும், அதை வாங்குறவர்கிட்ட கொடுக்கணும், அப்புறம் வாங்குறவர்கிட்ட பணத்தை வாங்கணும், அதை விற்கிறவர்கிட்ட கொடுக்கணும். இதுதான் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். பொதுவாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது அஃப்கோர்ஸ் ஓடிசி மார்க்கெட்ல தனிப்பட்ட செல்லரும் பையரும் அவங்களுக்குள்ள முடிச்சுக்கணும். பட் இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வரும்போது கிளியரிங் கார்பரேஷன்ஸ் இருப்பாங்க. அந்த கிளியரிங் கார்பரேஷன்ஸோட வேலை தான் இது. இது வித் த ஹெல்ப் ஆஃப் புரோக்கர்ஸ் அண்ட் கிளியரிங் பேங்க்ஸ் அவங்க இந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பொறுப்பு அவங்களுடையது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க், இப்போ ஒரு கிளியரிங் ஏஜென்சிக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன? ஸோ இப்போ ஒரு விற்கிறவர் அந்த செக்யூரிட்டியை கொடுக்கல அப்படின்னாலும் ரிஸ்க், வாங்குறவர் அதுக்கான பணத்தை கொடுக்கலனாலும் ரிஸ்க். ஸோ இப்போ இதை மேனேஜ் பண்றதுக்கான சில மெக்கானிசம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சிருக்கோம், அந்த கிளியரிங் கார்பரேஷன்ஸும் வச்சிருக்கோம். ஸோ இப்போ பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஷ் செக்மெண்ட்ல பெரும்பாலும் நீங்க பணத்தை கொடுத்து தான் வாங்க போறீங்க. சில புரோக்கர்ஸ் அதுக்கான லிவரேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ F&Oல இந்த மாதிரியான இதுகள், இப்போ நீங்க ஒரு F&O இது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க வந்து மார்ஜின் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மார்ஜின் பல வகையா இருக்கும். முதல்ல வந்து ஒரு இனிஷியல் அண்ட் அப்ஃப்ரண்ட் மார்ஜின் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் டு மார்க்கெட் மார்ஜின், அதாவது அதோட சந்தை மதிப்பு கூடுதலோ குறையதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்ஜின் மாறிட்டு போறது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான மெக்கானிசம் வச்சு அவங்க வந்து அந்த ரிஸ்கை வந்து அவங்க குறைச்சிக்கிறாங்க. வெவ்வேறு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம், அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ், இந்த சந்தையை செயல்படுத்துறதுக்கு தேவையான இன்டர்மீடியரிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பார்க்கலாம். ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று பெரும்பாலும் பரவலாக நம்ம கேள்விப்படாத ஒன்று மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டெபாசிட்ரிஸ். டெபாசிட்ரிஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம பெரும்பாலும் நம்மளோட பங்குகள் எல்லாமே டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம்ல இருக்கு.
ஸோ எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கு. இது பத்திரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி லாக்கர்னு அவங்கள நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது 2 டெபாசிட்ரிஸ் இருக்கிறாங்க. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட். இந்த 2 டெபாசிட்டரிஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இந்த டெபாசிட்டரிஸோட நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. இதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ், அவங்களோட டெபாசிட்டரிஸோட ஏஜென்ட்ஸ் தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா நம்ம அவங்க மூலமாக தான், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலமாக தான் நம்ம டெபாசிட்டரியோட சர்வீசஸ் அணுக போகிறோம். இன்னும் சரியா சொல்லணும்னா இண்டிவிஜுவல்ஸோட அக்கௌண்ட்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். அதை அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ற பொறுப்பு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். கம்பெனிஸோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றது டெபாசிட்டரிஸ்டே இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய இது எல்லாத்துக்குமே வந்து செபியினுடைய வரையறைகள் இருக்கு. செபியினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே வர்றாங்க. அப்புறம் ட்ரேடிங் மெம்பர்ஸ். ட்ரேடிங் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? இப்போ ஒரு இன்வெஸ்டர் வாங்கணும்னு சொல்றாரு, ஒரு இன்வெஸ்டர் விற்கணும்னு சொல்றாரு. இதை நேரடியா நம்ம போய் மார்க்கெட்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சொல்ல முடியாது. ஸோ இந்த நம்ம சார்பா எடுத்துட்டு போய் சந்தையில செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த ட்ரேடிங் மெம்பர்ஸ், அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ். இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரேடிங் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க இல்லாம இண்டிவிஜுவலா நம்மளால ஒரு பையோ செல் டிரான்சாக்ஷனோ சந்தையில போய் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இவங்க நேரடியாகவும் இன்வெஸ்டர்ஸோட, இப்போ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நேரடியா இன்வெஸ்டர்ஸோட கனெக்டடா இருப்பாங்க. இல்ல பல சின்ன சின்ன ஊர்களில் நாடு முழுக்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸை ரீச் பண்றதுக்கு அவங்க இன்னொரு சப் புரோக்கர் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த சப் புரோக்கர் அப்படிங்கிறது தான் வந்து செபி ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு டர்மா மாத்திருக்கு. அதுக்கான வரையறைகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சன்கிறவர் வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரேடிங் மெம்பர், ஸ்டாக் புரோக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப் புரோக்கர். ஸோ அவர் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரை ஸ்டாக் புரோக்கரோட அவர் கனெக்ட் பண்ண முடியும். சரி, அடுத்து வரக்கூடியவங்க கஸ்டோடியன்ஸ். கஸ்டோடியன்ஸ் அப்படிங்கிறவங்க என்னன்னா, ஒரு பெரிய நிறுவனங்கள், இப்போ நம்ம வந்து பெரிய அளவில் பங்குகளை வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இல்லை ஒரு பேங்கா இருக்கலாம், இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பங்குகளை, அந்த செக்யூரிட்டிஸை நிர்வகிக்கக்கூடியவங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்காக இவங்க ஒரு இந்த அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, ஃபண்ட் அக்கௌண்ட். அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க தான் கஸ்டோடியன்ஸ். ஸோ இதை வந்து நிர்வகிக்கணும். அது போக வந்து அதுக்கு இப்போ அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு சில பலன்கள் வரும் இல்லைங்களா, டிவிடெண்ட் வரலாம், இல்லை அதில் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ்னால வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இவங்க கிளையண்ட்டுக்காக மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழல்களில் அவங்க இந்த கிளையண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கிளையண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த கஸ்டோடியன்ஸோட வேலை. ஸோ இந்த கிளியரிங் கார்பரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த செட்டில்மெண்ட்டுங்கிறது இவங்களோட வேலை. கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்டுங்கிறது முக்கியமான வேலை. அதாவது செக்யூரிட்டிஸை விற்கிறவர்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கறது, வாங்குறவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கி விற்கிறவர்கிட்ட கொடுக்கறது, இந்த வேலையை பண்ணக்கூடியவங்க கிளியரிங் கார்பரேஷன். ஸோ இவங்களுக்கு இந்த பணத்தை வர வேண்டிய வேலைகளை பண்ணக்கூடிய சேனல் தான் கிளியரிங் பேங்க்ஸ். ஸோ இப்போ பையர்கிட்டேருந்து பணம் வர வேண்டியது இந்த கிளியரிங் பேங்க்ஸ் மூலமாக தான் வரும். ஸோ இவங்க எல்லாமே இந்த ஈகோ சிஸ்டம்ல பார்ட். இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பரிவர்த்தனைகள் ஸ்மூத்தாக இயங்குது. மெர்ச்சன்ட் பேங்கர். ஸோ இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரைமரி மார்க்கெட்ல ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு சொல்லலாம், லீட் மேனேஜர்ஸ், இஷ்யூ மேனேஜர்ஸ், இவங்களுக்கு பல பேர்கள் இருக்கலாம். ஸோ இவங்களோட வேலை ஒரு கம்பெனியோட ஐபிஓவையோ எஃபிஓவையோ முழுக்க ஒருங்கிணைச்சு நிர்வகிச்சு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறது தான் இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸோட வேலை. அண்டர் ரைட்டர்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு கம்பெனி பங்குகளை வெளியிடுது அப்படின்னா அது முழுக்க சப்ஸ்கிரைப் ஆகணும். அது சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா அந்த வெளியீடு ஃபெயில் ஆயிடும். ஸோ இதுக்கு செபியோட கட்டுப்பாடுகள் இருக்கு. ஸோ அப்போ ஒருவேளை நிறைய பேர் வாங்குறவங்க இன்வெஸ்டர்ஸ் ஆர்வமா வரல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த நிறுவனங்கள், பங்கு வெளியிடக்கூடிய நிறுவனங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் வராங்க. அவங்க என்ன ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்கன்னா, வேற யாரும் வாங்கலைன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க அதுக்கு பதிலாக அவங்க சில பங்குகளை வாங்கிப்பாங்க, இல்லை பணம் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இதுல 2 விதமான இருக்கு. ஒன்று வந்து ஹார்ட் அண்டர் ரைட்டிங், இன்னொன்று சாஃப்ட் அண்டர் ரைட்டிங். ஹார்ட் அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த ஐபிஓ ப்ராசஸ் முதல்ல ஆரம்பிக்கிற காலத்திலேயே வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து அந்த வாக்குறுதியை அவங்க கொடுக்கறது, அந்த கமிட்மெண்ட் அவங்க கொடுக்கறது.
சாஃப்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்க இந்த விலை என்ன விலைக்கு பங்கு வெளியிட போகுதுங்கிறது இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் முடிவாகும். சில இடங்கள்ல இந்த புக் பில்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் வச்சு அது முடிவாகும். ஸோ அந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு கமிட்மெண்ட் கொடுக்கறது சாஃப்ட் கமிட்மெண்ட். ஸோ இது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இதுல பங்கு சந்தையில பங்கேற்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரு, நிறுவனங்கள், முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் யாரு. ஸோ இப்போ இதுல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ பெரும்பாலும் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அது போல வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்திய பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்காக வர்றாங்க. அவங்க எஃபிஐ, இவங்களுக்குலாம் நிறைய ரெகுலேஷன் இருக்கு. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ்க்குலாம் அவங்க உட்பட்டு செபில அவங்க வந்து பதிவு செய்யணும். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் எஃபிஐயா இருக்க முடியும். ஸோ இப்போ பீனோட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்போ இந்த இப்படி பதிவு செய்யப்படாத ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்கிறார், எஃபிஐயா பதிவு செய்யாத ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்கிறாரு. அப்போ அவர் நேரடியா இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியுமானா முதலீடு செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே இங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு எஃபிஐ மூலமா தன்னுடைய முதலீட்டை செலுத்துவார். எப்படி பண்ணுவாரு, இப்போ பதிவு செஞ்சிருக்க ஒரு எஃபிஐ இங்க ஒரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஒரு 1000 பங்கு இவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 1000 பங்கை வந்து இவங்க ஒரு பி நோட், பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்னு மாத்துவாங்க. அது ஒரு செக்யூரிட்டியா மாத்துவாங்க. அந்த செக்யூரிட்டியை அந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்டருக்கு வித்துருவாங்க. ஸோ இப்போ இந்த முறையில பாத்தீங்க அப்படின்னா, மறைமுகமா ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர், அதாவது செபியில பதிவு செய்யாத ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்திய பங்கு சந்தையில முதலீடு செய்ய முடியும். இதுல நிறைய ஆபத்துகளும் இருக்கு. யாரோட பணம் எந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு ஆபத்தும் இதுல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திரட்டி அந்த பணத்தை பங்கு சந்தையிலையோ இல்ல டெட் செக்யூரிட்டிஸ்லயோ ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்காக மேனேஜ் பண்ணக்கூடியது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்களும் பெருவாரியா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நிறைய பணம் இருக்கு. ஸோ அந்த பணத்தை வந்து அவங்க ஏதோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணி வைக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு கிளைம் வந்ததுன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். அந்த பணத்தை அவங்க ஐடியலாவும் வைக்க முடியாது, ரொம்ப குறைவான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பேங்க் மாதிரியானதுகளையும் வைக்க முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பங்கு சந்தையில முதலீடு செய்யும். அதுபோல பென்ஷன் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் இதுல வந்து டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஃபாரின் ஃபண்ட்ஸ் இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிதியையும் பங்கு சந்தையில முதலீடு செய்வாங்க. அப்புறம் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஏர்லி ஸ்டேஜ் என்டர்பிரைஸ்ல, ஒரு அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லி ஸ்டேஜ் என்டர்பிரைஸ்ல, அது இன்னும் அந்த நிறுவனம் லாபமே ஈட்ட தொடங்கி இருக்கிறாது, ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு பெருசா வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கூடிய ஒரு ஏர்லி ஸ்டேஜ் நிறுவனம், ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், பின்னால பெரிதா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதுல அதிக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், இப்போ இதுவுமே ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் மாதிரியே தான். இது எல்லாமே பிரைவேட் ஈக்விட்டிஸ். இதுல வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. இண்டிவிஜுவல் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த நிதியை உருவாக்குவாங்க. இதை ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் அவங்களுக்காக நிர்வகிச்சு வேற ஒரு இதுல முதலீடு பண்ணுவாங்க. இந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸுமே இந்த மாதிரியான தனி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடியவங்க தான். என்ன ஒரு வித்தியாசம் வெஞ்சர் கேபிட்டலுக்கும் பிரைவேட் ஈக்விட்டினா, இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்டு கம்பெனிஸ்ல லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு அந்த நிறுவனம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு, இல்ல ஒரு ப்ராஃபிட்டை உருவாக்க தொடங்கின பிறகு, அந்த மாதிரியான நேரங்கள், இல்ல ஒரு ஐபிஓ போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல ஒரு பெருந்தொகையை இவங்க வந்து முதலீடு செய்வாங்க. அவங்க தான் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ். ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஹெட்ஜிங் அப்படிங்கிறதுனா ஒரு சேஃப் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் ஹெட்ஜிங். நம்ம எப்படி நம்ம முதலீட்டை சேஃப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதாவது ஒரே சமயத்துல ஒரு இடத்துல பை பண்றது, இன்னொரு இடத்துல செல் பண்றது. இப்போ கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணிருக்காங்கன்னா அதை F&Oல செல் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரியான எதிரெதிர் நிலைகளை எடுக்கிறது மூலமா இந்த முதலீட்டுல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் ஹெட்ஜிங். ஆனா அந்த ஹெட்ஜிங்க்கும் இந்த ஹெட்ஜ் ஃபண்டுங்கிற பேருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இது ஒரு முரண். ஏன்னா இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் என்னன்னா,
என்ன வேணா ரிஸ்க் எடு, என்ன வேணா பண்ணு, எதுல வேணா முதலீடு பண்ணு, எந்த நாட்டுல வேணா முதலீடு பண்ணு, எந்த ப்ராடக்ட்ல வேணா முதலீடு பண்ணு, எந்த அசட் கிளாஸ்ல வேணா முதலீடு பண்ணு, ஆனா எனக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வா அப்படின்னு அதிகமா ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கொண்டு போய் பணம் போடக்கூடிய இடம் தான் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். சரி, இப்போ இந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றை பார்த்துடலாம். இது நம்ம ஏற்கனவே பேசின விசி, பிஇ எல்லாமே இது கீழே தான் வரும். ஸோ இப்போ நம்ம பொதுவாக செபி அப்படிங்கிறது பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ்டே இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதை ரெகுலேட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ ஒரு பங்கு சந்தை அப்படிங்கிறதுலாம் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இடம். அது போக இல்லாமல் கொஞ்சம் ஹை ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த பப்ளிக் ரிஸ்க்லேருந்து ஒதுக்கி பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கானது அப்படின்னு சொல்லி வரையறுத்து அதை கொஞ்சம் பப்ளிக் இன்வெஸ்டர் அந்த ரிஸ்க்ல இருந்து பாதுகாக்கிறாங்க செபி. ஸோ அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு தனியான ஒரு வரையறை தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதுல முதலீடு பண்ணக்கூடியவங்க எல்லாருமே HNIs ஆர் அல்ட்ரா HNIs, நிறைய பணம் இருக்கக்கூடியவங்க, அதிக ரிஸ்கை தாங்கக்கூடியவங்க, அந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க அதிக ரிட்டர்ன்ஸ்க்காக அதிக ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ அவங்கள மட்டும் தனியா வரையறுத்து அவங்களுக்கான சில ஃபண்டுகளை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு வரையறுத்து அதை வகைப்படுத்தி செபி ஒழுங்குபடுத்திருக்காங்க, நெறிமுறைப்படுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதுல 3 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த கேட்டகரி 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறதுலாம் இதுக்குள்ள தான் வரும். வெஞ்சர் கேபிட்டல், SME ஃபண்ட்ஸ், சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ். அதாவது இது என்னன்னா அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஏர்லி ஸ்டேஜ் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த நிறுவனம் உண்மையிலேயே வளர்ந்து ரொம்ப பெரிய நிறுவனமாக வளரலாம், இல்லை ஒண்ணுமே இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏர்லி ஸ்டேஜ் என்டர்பிரைஸ்ல முதலீடு பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள்ஸ். அந்த இது எல்லாமே இந்த கேட்டகரி 1 அப்படிங்கிறது கீழே பதிவு செய்யப்படும். சரி, அப்ப கேட்டகரி 3 அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். இந்த கேட்டகரி 3 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசின ஹெட்ஜ் ஃபண்டு, அதே மாதிரி இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகமான லிவரேஜ் எடுக்கக்கூடிய முதலீட்டு முறைகள், பைப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் எக்விட்டி. நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா, அந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அதை பண்றதுக்கான உள்ள ஒரு வெஹிக்கிள். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸா இருக்கோம், எனக்கு நிறைய பணம் இருக்கு, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா நான் இந்த மாதிரி பைப் ஃபண்ட்ல போய் போட்டோம்னாக்க அது மூலமா நான் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ்ல பங்கெடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே கேட்டகரி 3 கீழே பதிவு செய்யப்படுது செபியில. சரி, அப்ப கேட்டகரி 2 அப்படின்னா இந்த கேட்டகரி 1லயோ இல்ல கேட்டகரி 3லயோ வராத மீது எல்லாமே கேட்டகரி 2 கீழே வருது. இதுல என்னென்னலாம் வரலாம் அப்படின்னாக்க ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ், பிரைவேட் எக்விட்டி ஃபண்ட்ஸ், அதே மாதிரி ஃபண்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரஸ் அசெட்ஸ். அதாவது ஒரு நொடிச்சு போன நிறுவனங்கள், நலிந்த நிறுவனங்கள்ல மட்டுமே முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டுகளா இருக்கு. நலிந்த நிறுவனத்துல போய் ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா, அந்த நலிந்த நிறுவனத்துக்கு நிறைய சொத்து இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த நெட்வொர்க் அதிகமா இருக்கு, புக் வேல்யூ அதிகமா இருக்குன்னு வச்சுப்போமே. முக்கியமா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் அசெட்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுப்போமே. அதுல நிறைய வேல்யூ அன்லாக் பண்ண முடியும். அந்த நிறுவனம் இனிமே நடக்க போறது இல்லை, ஒண்ணு அந்த நிறுவனத்தையே அவங்க ரெஸ்டோர் பண்ணி நடத்தலாம், அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதையுமே அவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணலாம். பட் அதையும் தாண்டி நிறுவனம் நடக்கல, நிறுவனத்தை மூடிடுறோம், ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாம் நம்ம பிரிச்சு வித்தோம் அப்படின்னாலே அதுல நிறைய வேல்யூ அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக போகக்கூடியதெல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாமே, இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே, இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கேட்டகரி 2 அப்படிங்கிறது கீழே வரும். சரி, வேற யாரெல்லாம் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு? ஸோ இவங்களும் வந்து தேர் செபியோட ரூல் படி அவங்க குவாலிஃபை ஆகணும், அதுக்கப்புறம் செபியோட ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுக்கலாம், அவங்களோட முதலீடுகளுக்கு அவங்க ஆலோசனை கொடுக்கலாம், அவங்களோட முதலீடுகளுக்கு அவங்க உதவலாம், எப்படி எந்த மாதிரியான அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க ஆலோசனை சொல்லி உதவ முடியும். அப்புறம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒரு இது வந்து ஒரு கட்டாயமான ஒண்ணு. இப்போ ஒரு நிறுவனத்துல 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸோட பேசிக் சேலரில இருந்து 12% அவங்க நிறுவனம் கொடுக்கணும். அதே அளவு பணத்தை எம்ப்ளாயிஸோட சேலரில இருந்து பிடிக்கணும். இது ரெண்டையும் அவங்க எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு செலுத்தணும், அந்த எம்ப்ளாயியோட நேம்ல அவங்க செலுத்தணும். ஸோ அந்த கணக்கு மெயின்டைன் பண்ணப்பட்டே வரும். ஸோ இந்த அக்குமுலேட்டட் தொகை பின்னாடி அவங்களுக்கு ஒரு முதிர்வு காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதில் பகுதி அவங்க வித்ட்ரா பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி அவங்க லோன் எடுக்கணும்னா எடுக்கலாம். இந்த மாதிரியான வசதிகள்லாம் அதில் இருக்கு. சரி,
நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு வாலண்டியர் ஸ்கீம். அது வந்து இபிஎஃப்ங்கிறது கட்டாயமான ஒண்ணு. இப்போ ஒருவேளை நான் வந்து ஒரு சிறிய நிறுவனத்துல இருக்கிறேன், எனக்கு பிஎஃப்ஐ இல்லை அப்படின்னாலோ, இல்ல பிஎஃப் இருக்கு, அதுவும் போக நான் வந்து இன்னமும் சேமிக்க விரும்புறேன் அப்படின்னாலோ, நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். நான் மாதம் மாதம் ஒரு தொகையை அதுக்கு செலுத்தலாம். இப்போ அதே மாதிரி எனக்கு இது வந்து எனக்கு பென்ஷனுக்கு லேட்டர் டேஸ்ல எனக்கு உதவ முடியும். ஃபேமிலி ஆஃபீஸஸ். ஃபேமிலி ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னா பெரும் பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்களோட ஃபேமிலியோட வெல்த்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த ஃபேமிலிக்கான அன்றாட செலவுகள், வரவு செலவுகளையும் அவங்க நிர்வகித்துப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ஸையும் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி அந்த வெல்த்தை அவங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வெல்த்தை அடுத்து வளர்க்கறதுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபேமிலி ஆஃபீஸ் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த சர்வீஸ் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. மல்டிபிள் ஃபேமிலிஸ்க்கு இந்த சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய மல்டிபிள் ஃபேமிலி ஆஃபீஸஸும் இருப்பாங்க. அடுத்து வரக்கூடியது கார்பரேட் ட்ரெஷரிஸ். கார்பரேட் ட்ரெஷரிஸ் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்திட்ட சர்ப்ளஸ் இருக்கு, ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருக்கு, சர்ப்ளஸா இருக்குது. அந்த சர்ப்ளஸ் இப்போ உடனடியாக அவங்க வந்து வேற ஒரு முதலீடும் பண்ற மாதிரி இல்லை. ஆனா நாளை பின்ன தேவைப்படும். அதை வந்து அவங்க டிவிடெண்டாவும் கொடுத்துடல, ஆனா முதலீட்டுக்கு தேவைப்படும். அந்த பணத்தை இப்போதைக்கு நான் எங்கேயாவது பார்க் பண்ணி வைக்கணும். அந்த பார்க் பண்ணி வைக்கும்போது ஒரு டீசென்ட் ரிட்டர்னும் வரணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும்போது அந்த சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய வேலையை இந்த ட்ரெஷரி செய்வாங்க. ஒரு சிறு நிறுவனங்கள்ல அந்த ஃபினான்ஸ் டீமே அதை பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய கார்பரேட்டுகள்ல இதுக்குன்னு தனியா ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இயங்கும். அவங்க தான் அந்த ட்ரெஷரிஸ். அவங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல அதை முதலீடு பண்ணுவாங்க. பெரும்பாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றாங்க இப்பெல்லாம். சரி, இது போக ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது இந்த இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பேசணும், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். அதுல ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து 2 லட்சத்துக்கு கீழே முதலீடு பண்ணக்கூடியவங்கள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்றோம். அது போக அதுக்கு மேல பெரிய தொகைகள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஹெச்என்ஐஸ் இருக்கிறாங்க, அப்புறம் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் இருக்கிறாங்க. இவங்களாம் பெரிய தொகைகளை முதலீடு பண்ணக்கூடியவங்க. இது போக வந்து இந்த டொமஸ்டிக் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இல்லாம என்ஆர்ஐஸ் இந்திய பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம். அதே மாதிரி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பிஐஓ அப்படிங்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஓசிஐ அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். குவாலிஃபைட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இவங்க வந்து ஃபாரின் நேஷனல்ஸே. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் இந்தியன் ஆரிஜின் உள்ளவங்க. இப்போ குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ங்கிறவர் ஒரு ஃபாரின் நேஷனல், அவரும் கூட. ஆனா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளின் படி அவர் இந்திய பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்ய முடியும். இந்த ப்ராக்சி அட்வைசரி சர்வீசஸ் ஃபார்ம், ஏற்கனவே நம்ம இந்த கஸ்டோடியன் ஒருத்தங்களை பார்த்தோம். அவங்களுக்கு மாதிரி சிமிலரான ஒருத்தங்க தான். பெரிய நிறுவனங்கள், பெரிய லெவல்ல முதலீடு பண்ணி வச்சிருக்க நிறுவனங்களுக்கு அவங்க முதலீடு பண்ணி வச்சிருக்க பங்குகளை பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இவங்களோட வேலை ப்ராக்சி அட்வைசரி சர்வீசஸ் ஃபார்ம்ஸோட முக்கியமான வேலை என்னன்னா, நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வரும். அப்ப நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள்ல ஓட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் எதுக்கு ஓட் பண்றது? ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட நிறைய அளவிலான பங்குகள் இருக்கும். இவங்களோட முடிவுகள் அந்த நிறுவனத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கும். இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அந்த கம்பெனியோட டைரக்ஷனையே. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க என்ன முடிவுகள் எடுக்கணும், அவங்க சரியான முடிவுகளை எடுக்கணும் இல்லைங்களா? அந்த முடிவுகளை, அதுக்கான ஆலோசனைகளை சொல்லக்கூடியவங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ப்ராக்சி அட்வைசரி. இப்போ வர இருக்கிற செக்மெண்ட்ல ஒரு செக்யூரிட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக டிமெட்டீரியலைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னா என்ன, அதை எப்படி ரீமெட்டீரியலைசேட் பண்ணுறது, இது போல விஷயங்களையும் நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம நோட்ஸ்குள்ளே போகலாம். டிரான்சாக்ஷன்ஸ் பொதுவாக ட்ரேட் நடந்ததுலேருந்து எவ்வளவு நாளில் அந்த செட்டில்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற பொறுத்து நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ இதில் முதல் வகை கேஷ் ட்ரேட். கேஷ் ட்ரேட் அப்படிங்கிறது ட்ரேட் நடந்த அன்னைக்கே அதே நாளில் செட்டில்மெண்ட்டும் நடக்குது. அதாவது நம்ம விலை பேசி முடிக்கிறோம், அன்னைக்கே அந்த பரிமாற்றமும் நடந்துருது, பணத்தை கொடுக்கறதும் முடிஞ்சிருது, பொருளை வாங்குறதும் முடிஞ்சிருது. ஸோ இது பொதுவாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ நடக்கிறது ரொம்ப அரிது. இப்போதான் சில பங்குகளில் மட்டும் இதை அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பல பரிவர்த்தனைகள் இப்படி தான் நடக்குது. நம்ம ஒரு காய்கறி வாங்குறோம், பழம் வாங்குறோம், மளிகை வாங்குறோம், அது எல்லாமே இப்படி தான் நடக்குது. ஸோ அதுதான் கேஷ் ட்ரேடு. டாம் ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரேடு நடந்ததுக்கு அடுத்த பிசினஸ் டே அப்போ அந்த செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்னா டாம் ட்ரேட். இதை T+1 அப்படின்னு சொல்லுவாங்க. டீங்கிறது ட்ரேடிங் டே, +1ங்கிறது இன்னொரு பிசினஸ் டே சேர்றது. ஸ்பாட் ட்ரேட். ஸ்பாட் ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க T+2, அதாவது ட்ரேட் நடந்த நாள்ல இருந்து 2
பிசினஸ் டேஸ் கடந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் செட்டில் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ பெரும்பான்மையான ஃபினான்ஷியல் மார்க்கெட் ட்ரேட்ஸும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட்ஸும் இந்த ஸ்பாட் ட்ரேடாக தான் இருக்கும். சரி, அப்புறம் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை நம்ம உருவாக்கிறோம். அது ரெண்டு தரப்புக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் உருவாகுது. ஆனால் அந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பிட்ட விலைக்கு குறிப்பிட்ட நாளில் வாங்கிக்கிறதுக்காக செய்யப்படுற ஒப்பந்தம். ஸோ இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் நெல் பயிரிட்டு இருக்கிறாரு, ஒரு அரிசி ஆலை இருக்கு. அந்த ரைஸ் மில் வந்து இந்த விவசாயிகிட்ட ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கிறாங்க. நான் இத்தனை டன் நெல்லை இந்த 6 மாசம் கழிச்சு இந்த பர்டிகுலர் நாளில் இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கிக்கிறாங்க. அப்படின்னா அதுதான் ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஓடிசி மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. தனிப்பட்ட முறையில் ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் நடக்கக்கூடியது. இப்போ அதே ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் நடக்குது, ஒரு ரெகுலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்மேட்டில் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ். இதுதான் ஃபியூச்சர். ஸோ இதுலேயே அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் நடக்க போகுது. ஸோ இது எந்தெந்த மாதிரியான அசட்டுக்கெலாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கமாடிட்டிக்கு நடக்கலாம், கரன்சிக்கு நடக்கலாம், equity நடக்கலாம், இல்ல டெரிவேட்டிவ்ஸ், அதாவது equity இண்டிசஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், இது போன்ற விஷயங்களுக்கும் நடக்கலாம். இது எல்லாமே ஃபியூச்சர். அப்போ ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன? நம்ம பொதுவாக நம்ம F&O அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சேர்த்தே கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் தான். ஆனா அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இதுல இது கட்டாயம் இல்லை. இது உங்களுக்கு அந்த உரிமை மட்டும் கிடைக்குது, ஆனா கட்டாயம் இல்லை. ஸோ யூ கெட் த ரைட், யூ பை த ரைட், பட் தெர் இஸ் நோ ஆப்ளிகேஷன். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஆப்ஷனை பை ஆப்ஷனும் வாங்கலாம், இல்ல செல் ஆப்ஷனும் வாங்கலாம். அதாவது கால் அப்படிங்கிறது வந்து ஒரு பையருக்கான உரிமை. கால் ஆப்ஷன் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு லேட்டர் டேட்ல ஒரு அசட்டை ஒரு குறிப்பிட்ட விலையில வாங்கிக்கிறதுக்கான உரிமையை நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த உரிமையை செயல்படுத்துறதும் செயல்படுத்தாததும் உங்களோட விருப்பம். அது உங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா அதை செயல்படுத்துவீங்க, இல்லைன்னா அதை செயல்படுத்த மாட்டீங்க. அதே மாதிரி புட் அப்படிங்கிறது செல்லருக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை அவர் வந்து அந்த ரைட்டை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். அவருக்கு சாதகமா இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வாப். ஸ்வாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு செக்யூரிட்டி இருக்கு, இன்னொருத்தட்ட வேற ஒரு செக்யூரிட்டி இருக்கு, சரிங்களா? இந்த உங்க செக்யூரிட்டியில வரக்கூடிய ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவோட நீங்க பரிமாற்றம் செஞ்சுக்கிறீங்க. அவர்கிட்ட இருக்கிறத உங்களுக்கும், உங்களுக்கு இருக்கிறத அவருக்குமா மாத்திக்கிறீங்க. அதுதான் ஸ்வாப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு பாரோவர் இருக்கார், நான் ஒரு கடன் வாங்கியிருக்கிறேன். என்னோட கடனோட வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்டா இருக்கு, அது மாறக்கூடியதா இருக்கு. நிலையான ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டா இல்லாம ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, ட்ரெஷரி பில்லோட ரேட்டு பிளஸ் ஸ்ப்ரெட், ட்ரெஷரி பில் ரேட் பிளஸ் 1% ஆர் பிளஸ் 2%, அதான் அந்த பிளஸ் 1 or 2 அப்படிங்கிறதா ஸ்ப்ரெட். இப்படி அதை அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ட்ரெஷரி பில்லோட ரேட்டு ஆர்பிஐயோட முடிவுகளுக்கு உட்பட்டு ஏறவோ இறங்கவோ செய்யலாம், பொருளாதார காரணங்களுக்காக அவங்க அதை மாற்றி அமைப்பாங்க. அப்படி மாறும்போது எனக்கு வரக்கூடிய, இப்ப நான் வந்து கட்டக்கூடிய வட்டி அப்படிங்கிறது அந்த பீரியாடிசிட்டிக்கு, மாசத்துமோ காலாண்டோ, அது மாறிக்கிட்டே இருக்க போகுது. அது எனக்கு ஒரு அந்த அன்சர்டனிட்டி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொன்னா, நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்வாப் டீலர்கிட்ட போயிட்டு அதை ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டோட நான் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அதோட சாதக பாதகங்கள் இன்னொரு பார்ட்டிக்கு போயிடுது. ஸோ நான் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டை நான் கட்ட போறேன், அந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டை அவர் கொடுத்துருவாரு, அந்த ஸ்வாப் டீலர் எனக்கு கொடுத்துருவாரு. நான் வந்து இந்த வேரியபிள் இதை நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த ரிஸ்க் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது. ஷேர்ஸ்ல ட்ரேடிங்னா என்ன, ஹெட்ஜிங்னா என்ன, ஆர்பிட்ராஜ்னா என்ன, பிளட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு குறுகிய கால லாப நோக்கத்துல அந்த குறுகிய காலத்துல வரக்கூடிய விலை வித்தியாசங்கள் மூலமா பலன் அடைகிறதுக்காக, அதுல ஒரு கேபிட்டல் கெயின் வர்றதுக்காக அந்த பங்குகளை விற்கிறதோ வாங்குறதோ, இந்த செயல்பாடுக்கு பேர் தான் ட்ரேடிங். ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் பண்ணியிருக்கவர் முதலீட்டாளர், இன்வெஸ்டர், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறது என்ன பண்ண போறாருன்னா, அவர் ஸ்பெகுலேட் பண்ண போறாரு. ஒரு குறுகிய காலத்துல விலை ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத வச்சு அவர் அதுல லாபம் அடைய பார்ப்பாரு. ஸோ அதுக்காக அவர் பையிங் ஆக்டிவிட்டியோ செல்லிங் டிரான்சாக்ஷனோ பண்ணுவாரு. அதுதான் ட்ரேடிங்.
ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன? இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது இல்ல. அப்ப நம்ம பேசின கான்செப்ட் தான். ஹெட்ஜிங் அப்படிங்கிறது நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்க. அப்ப அந்த பொசிஷன்ல ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதுனா, அப்ப வேற ஒரு பொசிஷன் எடுக்கிறது மூலமா, வேற ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் எடுக்கிறது மூலமா இந்த ரிஸ்க் நீங்க குறைச்சிக்கிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நிறைய பொருள் வாங்கி நான் வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கேன். அப்ப அந்த வேர் ஹவுஸ் ஒருவேளை தீப்பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு போய் நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த கமாடிட்டிஸை நான் இன்சூர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்ப நான் இங்க எடுத்து வச்சிருக்க பொசிஷனுக்கு பாதுகாக்கிறதுக்காக நான் வேற ஒரு பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ அதே போல நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல இறங்கலாம், இல்ல ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஸ்வாப்போ, ஆப்ஷனோ, எந்த ஒரு இன்னொரு பொசிஷன் எடுத்தோம் நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஒரு பொசிஷனை நீங்க பாதுகாத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல ஹெட்ஜ் பொசிஷன் அப்படிங்கிறது என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு மோசமான விளைவை மட்டுப்படுத்தும். ஸோ இட் கேன் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் பொட்டன்ஷியல் லாஸ். அதே சமயத்தில் உங்களோட கெயினையும் குறைச்சிடும். ஸோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்க ரெண்டு பக்கமும் அது வந்து மாடரேட் பண்ணும். உங்களுக்கு வரக்கூடிய லாஸையும் குறைக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கெயினையும் குறைக்கும். ஆனா அது தெரிஞ்சுதான் நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம். ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அசெட்ல ரெண்டு பேரு சந்தையில அது பரிமாற்றம் செய்யப்படுதுன்னா அதுல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பயன்படுத்தி அதுல ஒரு லாபம் பார்க்கறது. ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரே பங்கு என்எஸ்சியிலும் பட்டியலிடப்பட்டிருக்கு, பிஎஸ்சியிலும் பட்டியலிடப்பட்டிருக்கு. இங்க ஒரு விலையில இருக்கு, அங்க ஒரு விலையில இருக்கு. ஒரு குறுகிய காலத்துல ஒரு ஒரு டே ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சமயங்கள்ல இங்க ஒரு விலை கூடுதலா இருக்கும், அங்க விலை குறைவா இருக்கலாம். ஸோ அப்ப விலை குறைவா இருக்கக்கூடிய இடத்துல வாங்கிட்டு விலை கூடுதலா இருக்கக்கூடிய விற்கலாம், ரெண்டு வெவ்வேறு சந்தைகள்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் நடக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து அல்காரிதமிக்கா பண்ணக்கூடியவங்களால தான் அது முடியும். இது எளிமையான ஒரு எடுத்துக்காட்டுக்காக இது சொல்றேன். பட் இதை நீங்க வந்து ஸ்பாட் மார்க்கெட்லயும் ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டமைக்கலாம். ஸோ ஒரே அசெட்டை ஒரு இடத்துல வாங்குறது, இன்னொரு இடத்துல ஒரு மார்க்கெட்ல வாங்குறது, இன்னொரு மார்க்கெட்ல விற்கிறது. இது வந்து வெவ்வேறு பிசிக்கல் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல வெவ்வேறு காலமா இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்பாட் மார்க்கெட்ல வாங்குறது, ஃபியூச்சர் மார்க்கெட்ல விற்கிறது அப்படின்னாக்க, ஸோ இது வந்து காலம், வெவ்வேறு காலத்துல நீங்க இதை செய்றீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். இதுதான் இந்த ஆர்பிட்ரேஜ். இதுல வரக்கூடிய பலன்களை நீங்க எடுக்கிறது தான் இந்த ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறது. பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ். அப்ப நீங்க ஷேர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட அது ஒரு மதிப்புள்ள ஒரு அசெட் இல்லைங்களா? அந்த அசெட்டை நீங்க அடமானம் வச்சு அது மூலமா நீங்க ஒரு லோன் எடுக்கலாம், அது மூலமா நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுதான் பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ நீங்க பொதுவாக வந்து இப்போ நீங்க இந்த ஒரு டிமேட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இதை நீங்க பிளட்ஜ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட டெபாசிட்ல இருக்கும். அது வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணிருக்க காலத்துல முடக்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்க வேற எந்த டிரான்சாக்ஷனும் செய்ய முடியாத மாதிரி அதை பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நீங்க அந்த லோனை அடைச்சிட்டு அந்த பிளட்ஜை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா தான் நீங்க மறுபடியும் இதை வந்து உங்களோட ஒரிஜினல் வழிக்கு நீங்க அதை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் உங்களால டிரான்சாக்ட் பண்ண முடியும். சரி, டிமெட்டீரியலைசேஷன் அண்ட் ரீமெட்டீரியலைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இப்போ இது முந்தி காலம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எலக்ட்ரானிக் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ஷேர்ஸும் பிசிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அது ஒரு பேப்பர்ல ஒரு அத்தாட்சி கொடுத்துருப்பாங்க, நம்மகிட்ட எத்தனை பங்குகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுல பல முறைகேடுகள் நடந்துச்சு. ஸோ அதனாலதான் அதை டிமெட்டீரியலைஸ் எலக்ட்ரானிக் ஃபார்முக்காக கொண்டு வந்தாங்க. அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பங்குகளை டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ்ட நம்மகிட்ட பத்திரமா கொடுத்து வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் டிமெட்டீரியலைசேஷன். பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு மாத்துறது, அதை டெபாசிட்டரிட்ட கொடுத்து வைக்கிறது, இந்த வேலை தான் டிமெட்டீரியலைசேஷன். இதோட ரிவர்ஸும் பாசிபிள், அது ரீமெட்டீரியலைசேஷன். எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதை நீங்க பிசிக்கல் ஃபார்ம்லயும் மாற்ற முடியும், அதுக்கு பேரு ரீமெட்டீரியலைசேஷன்.